This video sponsored by EduQuest. இந்த EduQuestல உங்களுக்கு தேவையான கோர்சஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Hello friends, இந்த வீடியோல மேக்ஸ் ரிடல்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 2 plus 7 equal to 27, 4 plus 4 equal to 24, 5 plus 9 equal to 42, 6 plus 0 equal to question mark. அதாவது ஏதோ ஒரு லாஜிக்கில் இந்த ஆன்சர்லாம் இருக்குது. அதே சேம் லாஜிக்கில் இந்த லாஸ்ட் ஆன்சர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுதான் கொஸ்டின். ஓகே, see 2 plus 7 equal to 27 சொல்கிறாங்க. ஜெனரலாக 2 plus 7 equal to 9 தானே. பட் இங்கே 27 சொல்கிறாங்கன்னா நம்ம இந்த இடத்துல திங்க் பண்ணி பார்க்கணும். 2 plus 7 எப்போ இந்த இடத்துல 27 வரும் திங்க் பண்ணி பார்க்கணும். ஓகே, அப்போ 2 plus 7 equal to 9 வருமா? 9 இங்கே எழுதிக்கோங்க. 9 into 3 பண்ணும்போது 27 வரும். இதே மாதிரி ப்ரொசீஜர் நெக்ஸ்ட் பண்ணும்போது சேம் ஆன்சர் வந்துச்சுன்னா லாஸ்ட்லையும் அதுவே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 9 into 3 27. ஸோ இந்த ஆன்சர் வந்துருச்சா? இதில் பாருங்க 4 plus 4 equal to 8. ஸோ 8 into 3 சேம் இந்த 3 கொடுத்தோம்னா 8 3s are 24 நமக்கு ஆன்சர் வருது. ஸோ இதே மாதிரி தான் இங்கேயும் 5 plus 9 14 into சேம் 3 மல்டிப்ளை பண்ணும்போது 42 வருது. ஸோ இந்த ஆன்சர் வந்துருச்சு பாருங்க. அப்போது இதே ப்ரொசீஜர் தான் லாஸ்ட்லையும் கண்டுபிடிக்கணும். 6 plus 0 equal to 6 into 3 பண்ணும்போது ஆன்சர் நமக்கு 18 வரும். ஓகே, ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஸோ ஒரு ஃபார்மேட் என்னன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா லாஸ்ட் ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க. 2 plus 16 equal to 6, 3 plus 36 equal to 9, 4 plus 49 equal to 11, 5 plus 25 equal to question mark. ஸோ இந்த 3 எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சதுன்னா லாஸ்ட்ல கண்டுபிடிக்கலாம். இது திங்க் பண்ணி பார்க்கலாம். 2 plus 4 square is 16 தானே. ஓகேங்களா? 4 square is 16. அப்போ அந்த ஸ்கொயரை விட்டுட்டு இந்த 2 plus 4 equal to 6, ஆன்சர் 6 வந்துருச்சுல. ஸோ இதே லாஜிக் தான் எங்கேயும் வரும். 3 அப்படியே போட்டுக்கோங்க. 6 square is 36. ஓகே, ஸோ 3 plus 6 equal to 9. 9 தான் ஆன்சர் வந்துச்சு பாருங்க. தென் 4 plus 7 square is 49. ஸோ 7 plus 4 equal to 11. 11 ஆன்சர் வந்துருச்சு. ஸோ அதே லாஜிக் தான் லாஸ்ட்லேயும் அப்ளை பண்ணணும். 5 plus 5 square is 25. ஓகே, ஸோ 5 plus 5 equal to 10. 10 is the answer. தேர்ட் கொஸ்டின் பாருங்க. 1 plus 4 equal to 5, 2 plus 5 equal to 12, 3 plus 6 equal to 21, 8 plus 11 equal to question mark. இந்த டேர்மில் 1 plus 4 equal to 5 ஆன்சர் வருதா? ஸோ அதே 1 plus 4 equal to 5 எழுதிக்கோங்க. இந்த இடத்துல 2 plus 5 equal to 7 தானே. ஸோ 7 கூட இந்த ஆன்சரை ஆட் பண்ணிங்கன்னா, ஓகே, 7 கூட இந்த ஆன்சரை ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் 12 வருது. இந்த ஆன்சர் வருது இல்லை? அந்த மாதிரி திங்க் பண்ணலாம். 7 அதாவது ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி 7 எழுதிக்கணும். ப்ளஸ் இங்கே என்ன ஆன்சர் வந்திருக்கோ அந்த ஆன்சர் இங்கே வந்துடணும். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 12 வரும். அதே லாஜிக் இங்கேயும் 3 plus 6 equal to 9 தானே. 9 plus இந்த ஆன்சர் 12. ஓகே, 9 plus 12 equal to 21. 21 ஆன்சர் வந்துருச்சு பாருங்க. அப்போ சேம் லாஜிக் தான் இங்கேயும். 8 plus 11 equal to 19 plus 21. இந்த 21. ஸோ 40. இந்த மாதிரி நிறைய சம்ஸ் சால்வ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு டஃப்பாக இருந்தால் கூட நிறைய ப்ராக்டிஸ் பண்ண பிறகு உங்களுக்கு ஈஸி ஆகிடும். ஓகே, ரிமைனிங் சம்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.